Friends, our next question is characteristics of a junction diode. It is a 5-mark question as well as it is one of your practical. Okay. Now we study the forward characteristic and reverse characteristics of a PN junction diode. Okay. Now forward characteristics. Forward characteristics is the study of variation in current through the diode with respect to the applied voltage across the diode when it is forward bias. அப்போ ஒரு டயோடு வந்து ஃபார்வர்டு பயாஸ் கண்டிஷனில் இருக்கும்போது அதில் வோல்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி அதனுடைய கரண்ட் எப்படி வேரி ஆகுது. த வேரியேஷன் இன் கரண்ட் த்ரூ த டயோட் வித் ரெஸ்பெக்ட் டு த அப்ளைடு வோல்டேஜ் அக்ராஸ் த டயோட். அந்த டயோடுக்கு அக்ராஸாக அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவோம். அப்போ அதில் கரண்ட் எப்படி வேரியேஷன் ஆகுதுங்கிறத ஸ்டடி பண்ணுறது தான் ஃபார்வர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, இப்போ இன் திஸ் டயக்ராம் we connected the diode in forward bias condition. So forward bias na enna சொன்னோம், பாசிட்டிவ் டு பாசிட்டிவ், நெகட்டிவ் டு நெகட்டிவ். அந்த ஏரோ மார்க் தான் பி டைப். இந்த கோடு வந்து என்னது, என் டைப் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ இதனுடைய பாசிட்டிவ் எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம், கனெக்டட் டு த பாசிட்டிவ் ஆஃப் த எக்ஸ்டர்னல் சோர்ஸ், டிசி சோர்ஸ். ஓகே, அந்த நெகட்டிவ் எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம், connected to the negative terminal of this DC source. Okay, so P2 positive and N2 negative. So the diode is forward bias condition. Okay, and இப்படி arrow mark போட்டால் என்ன அர்த்தம்னா, it is variable voltage source அப்படின்னு அர்த்தம். அதாவது 0 to 12 volt வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிராஜுவலாக அங்கே ஒரு ரெகுலேட்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ண வோல்டேஜை நீ கிராஜுவலாக என்ன பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப் டு 12 volt வரைக்கும். அதே மாதிரி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஹியர் த ஆர் இஸ் த கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டர். இட் கண்ட்ரோல் த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் பாஸ் த்ரூ த டயோட். இந்த டயோடுக்குள்ளே அதிகமான கரண்ட்டு போகாத அளவுக்கு இந்த இது வந்து பார்த்துக்கிறோம். அடுத்து, the voltage across the diode is measured using this voltmeter, and the current that flow the diode is measured by this milliammeter. Okay, so at every step what is the voltage across the diode is measured using this voltmeter, and what is the current flowing through this diode is measured using ammeter. Okay வா. அப்போ கிராஜுவலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு டேபிள் கொடுத்துருப்போம். அந்த டேபிளில் வோல்டேஜ், இங்கே அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜ், கரஸ்பாண்டிங் கரண்ட் என்னங்கிறத மெஷர் பண்ணுவோம். அப்போ வோல்டேஜ் இஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்க்ரீசஸ். 0, 0.1, 0.2, 0.3. இதுதான் உனக்கு ஒர்க்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில். அப்படியே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வருவோம். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி கரஸ்பாண்டிங்காக அங்கே கரண்ட் என்ன ஆகுது அப்படிங்கிறத நீ என்ன பண்ணணும் அப்படின்னா மெஷர் பண்ணணும். இதுதான் அந்த அப்சர்வேஷன் டேபிள் உனக்கு ப்ராக்டிக்கலுக்கு வரும். ரொம்ப சிம்பிளாக இதை ரீடிங் எடுத்து அப்படியே ஒரு கிராஃப் போட்டு கொடுத்துட்டு போயிடலாம். ஓகேவா, ரைட். இப்போ அப்படி ரீடிங் எடுக்கும்போது எப்படி வரும்ங்கிறத சொல்லிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அட் ரூம் டெம்பரேச்சர் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு த பொட்டன்ஷியல் பேரியர் இஸ் required before a reasonable forward current start flowing across the diode. அப்போ வந்து இப்போ நம்ம ஒரு சிலிக்கன் டயோடு நம்ம பயன்படுத்தியிருக்கோன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ காலையில் பார்த்தோம் சிலிக்கனுக்கு இந்த பொட்டன்ஷியல் பேரியர் எவ்வளவு. ஸோ இது சிம்பிள் கொடுத்துருக்கான். நம்ம காலையில் இந்த மாதிரி படித்தோமா,
ஒரு டயோட்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து பி, இது என், இதுதான் பிஎன் ஜங்ஷன். அப்போ இந்த இடத்துல தான் அந்த டிப்ளீஷன் லேயர் இருக்கும். அந்த இடத்துல எல்லாமே இம்மொபைல் அயான்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு வால் மாதிரி ஆக்ட் ஆகும். அப்போ நம்ம ஃபார்வர்ட் பயாஸ் கொடுக்கும்போது அந்த லேயர் என்னாகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக டிஸப்பியர் ஆகிட்டு வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம எடுத்திருக்கிறது சிலிக்கான் டயோடு அப்படின்னு வச்சுக்கிடுவோம். சிலிக்கானுக்கு வந்து பொட்டன்ஷியல் பேரியர் எவ்வளவு? 0.7 வோல்ட். அப்போ நம்ம இங்கே அப்ளை பண்ணக்கூடிய வோல்ட்டை 0.1, 0.2, 0.3 அப்படின்னு அப்ளைடு வோல்டேஜ் என்ன ஆகிட்டே வருதுன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ அட் ரூம் டெம்பரேச்சரில் when the applied voltage is equal to the potential barrier, இந்த பொட்டன்ஷியல் பேரியருக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் ஹியர் கரண்ட் ஸ்டார்ட் டு ஃப்ளோ. அப்போ 0.7 வோல்ட் வர்ற வரைக்கும் என்ன ஆகாதுன்னா இது கண்டக்ட் ஆகாது. அப்போ ஃபுல்லாக என்ன தான் வரும் அப்படின்னு கேட்டோன்னா, ஸோ 0.6 வரைக்கும் என்ன வரும் அப்படின்னா கம்பல்சரி இது 0 தான் வரும். 0.7க்கு மேலே தான். இதே இது ஜெர்மானியம்னா அதில் பொட்டன்ஷியல் பேரியர் 0.3 வோல்ட் ஜெர்மானியம் டயோடாக இருந்தால் அவள் 0.3 வோல்ட்டுக்கு மேலே கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதில் 0.7 வரைக்கும் 0 வரும். அதுக்கு மேலே அது கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். சரியா? அப்போ இங்கே வந்து இந்த 0.7 வரும்போது லைட்டாக ஒரு கரண்ட் வர ஆரம்பிக்கும். ஒரு 3 மில்லி ஆம்பியர் ரேஞ்சில் கரண்ட் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 0.8 பார்த்தோன்னா ஒரு 10, அடுத்து 0.9 வரும்போது 50, அடுத்து 110, இந்த மாதிரி எனார்மஸாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ the voltage at which the diode start conduct, that voltage is called knee voltage. அந்த வோல்டேஜ் தான் என்ன வோல்டேஜ்? knee voltage or threshold voltage or cut-in voltage அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இப்போ சிலிக்கான் டயோட் நம்ம எடுத்தோம்னா இதுதான் அந்த இடம் 0.7 வோல்ட்டுங்கிற இடம். ஸோ அதுக்கு பிஃபோர் வரைக்கும் there is no current flow. So if we step by step increase the voltage, the current value is 0. The current start after this particular voltage, that is the barrier potential voltage. When this applied voltage exceeds this barrier potential voltage, it start to conduct. That particular voltage at which the diode start conduct, that voltage is called a knee voltage அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பேஜில் அதான் சொல்லியிருக்கேன். ஜெர்மானியம்க்கு வந்து 0.3 வோல்ட்டுக்கு மேலே கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும். சிலிக்கானுக்கு வந்து 0.7 வோல்ட்டில் கண்டக்ட் ஆரம்பிக்கும். ஸோ த கரண்ட் ஃப்ளோ இஸ் நெக்லிஜிபிள் எப்போ? when the applied voltage is less than threshold voltage. threshold voltage கீழே போச்சுன்னா அது கண்டக்ட் பண்ணாது. அதுக்கு மேலே beyond the threshold voltage, அதாவது 3 பேர் சொல்லியிருக்கான். threshold voltage, knee voltage, கட் ஆஃப் வோல்டேஜ் அப்படின்னு 3 பேர் சொல்லியிருக்கோம். 3 ஒரே பேர் தான். அப்போ அந்த வோல்டேஜ்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகும்போது current is significant even for a small increase in voltage அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து செகண்ட் பாயிண்ட். இப்போ இது வந்து செமிகண்டக்டர் டயோடு. ஓகேவா? வோல்டேஜ்க்கும் கரண்ட்டுக்கும் இடையே உள்ள ரிலேஷன் பார்த்தீங்கன்னா நாட் எ ஸ்ட்ரைட் லைன். செகண்ட் யூனிட்டில் கண்டக்டர்ஸ்க்கு நம்ம படிச்சிருப்போம். வோல்டேஜ்க்கும் கரண்ட்டுக்கும் இடையில உள்ள ரிலேஷன் ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். Here the current is not linear, so it does not obey Ohm's law. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் என்ன மாறும்? த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அதனால் இங்கே வந்து that is V by I is not constant. So it is a non-linear device அப்படின்னு நம்ம சொல்லுவோம். The graph clearly infers that
The current flow is not linear and is exponential. Hence it does not obey Ohm's law. Ohm's law-வை obey பண்ணாது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இந்த ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ டேக் எ ஸ்லோப். அப்போ இங்கே என்ன கிடைச்சிரும் அப்படின்னா த வேரியேஷன் இன் வோல்டேஜ் டெல் விஎஃப் கிடைச்சிரும். ஸோ இந்த இடத்துல வேரியேஷன் இன் கரண்ட் கிடைச்சிரும் ஒய் ஆக்சிஸில். அப்போ ரெசிஸ்டன்ஸ்க்கு ஃபார்முலா எனக்கு தெரியும் ஓம்ஸ்ல வி ஈக்குவல் டு ஐஆர். அப்போ ஆர் ஈக்குவல் டு என்னன்னு போடுவோம் வி பை ஐன்னு போடுவோமா. அப்போ இங்கே ஃபார்வேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா வேரியேஷன் இன் வோல்டேஜ் to the corresponding variation in current that gives the forward resistance. So நம்ம characteristics biasingல பார்த்திருந்தோம். In forward bias the diode start conducting. So diode behaves as a conductor when it is forward bias னு அந்த பாயிண்ட்டை இங்கே ஃபோர்த் பாயிண்ட்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொரு எலக்ட்ரானிக் டிவைஸ்லையும் அதில் அந்த வோல்டேஜ் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த வோல்டேஜ் ரேட் வரைக்கும் தான் அது என்ன ஆகும்னா ஒர்க் ஆகும். இப்போ நம்ம பல்பை கூட நீங்கள் பார்க்கலாம் 220 வோல்ட் அந்த மாதிரி வோல்டேஜ் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. அயன் பாக்ஸ்லலாம் 1000 வோல்ட், இதே போல் ரெஃப்ரிஜிரேட்டர் வாஷிங் மிஷின்லலாம் 1000 வோல்ட் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. இப்போ டயோடுக்கு அதே மாதிரி வோல்டேஜ் ரேட்டிங் இருக்கும். The applied voltage increase beyond the rated value. அந்த வேல்யூவை விட நீ இன்க்ரீஸ் பண்ணிட்ட அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டனா அங்கே அந்த டயோடு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த டயோடு இருக்குது. இந்த டயோடு ஒரு 10 வோல்ட் வரைக்கும் தான் அதில் ரேட்டிங் அதில் எழுதியிருக்காங்க. அப்படின்னா நீ அப்ளைடு பண்ணக்கூடிய வோல்டேஜ் 10 வோல்ட்டை விட எக்ஸீட் ஆகும்போதே லார்ஜ் கரண்ட் will produce. அப்போ இதில் நிறைய கரண்ட் போகும். அப்போ இந்த ஜங்ஷன் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டனா டிஸ்ட்ராய் ஆகிடும் டியூ டு த ஓவர் ஹீட்டிங். அப்போ அதை என்ன கண்டிஷன் சொல்கிறோம்னா பிரேக் டவுன் கண்டிஷன். திஸ் இஸ் கால்டு த பிரேக் டவுன் ஆஃப் த டயோட். அந்த வோல்டேஜ் அட் விச் த டயோட் பிரேக்ஸ் டவுன் இஸ் கால்டு பிரேக் டவுன் வோல்டேஜ். அப்போ இது சிலிக்கன் டயோட்னு வச்சுக்கலாம். கரண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் 0.7 வோல்ட்டுக்கு மேலே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இது நீ வோல்டேஜ் 10 வோல்ட்டுக்கு மேலே போச்சுன்னா பிரேக் டவுன் ஆயிரும். அப்போ இட் இஸ் சேஃபர் டு ஆப்ரேட் எ டயோடு பிட்வீன் த நீ வோல்டேஜ் அண்டு பிரேக் டவுன் வோல்டேஜ். அந்த நீ வோல்டேஜ்க்கு இன்னொரு பேர் என்னது த்ரெஷோல்ட் வோல்டேஜ், கட் ஆஃப் வோல்டேஜ். அதை தான் இங்கே சொல்லியிருக்கான். அப்போ it is safe to operate a diode between this threshold voltage and the breakdown voltage. இந்த ரெண்டுக்கு இடையில ஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். ஓகேவா. அடுத்து ரிவர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்போ ரிவர்ஸ் பயாஸ் பண்ணணும். அப்போ the circuit to study the reverse characteristics is shown in figure 10.15ல இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இன் ரிவர்ஸ் பயாஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா P side of the diode is connected to the negative terminal and N side to the positive terminal of the DC supply. பண்ணியிருக்கோமோ அதே சர்க்கியூட் தான் இந்த டயோடை மட்டும் மாற்றியாச்சு. இந்த ப்ளஸ்ஸை கொண்டு இங்கே நெகட்டிவ் டெர்மினலில் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த மைனஸ் என் சைடை கொண்டு இது பி சைடு, ப்ளஸ் இருக்கிறது பி சைடு, நெகட்டிவ் இருக்கிறது என் சைடு. அப்போ பி சைடு இஸ் கனெக்டட் டு த நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி அண்ட் என் சைடு இஸ் கனெக்டட் டு த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி. ஓகேவா. வழக்கம் போல் இங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே ஆர்ங்கிற ஒரு ரெசிஸ்டர், current limiting resistor. So reverse biasல very small current தான் flow ஆகும் in the order of micro ampere rangeல. ஸோ அதை மெஷர் பண்ணுறதுக்கு
நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு மைக்ரோ ஆம்பியர் அளவில் கரண்ட் அளக்கக்கூடிய ஒரு மைக்ரோ அம்மீட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அக்ராஸ் வாட் இஸ் த வோல்டேஜ்ங்கிறத பார்க்குறதுக்கு ஒரு வோல்ட் மீட்டரை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே சொன்ன மாதிரி த வோல்டேஜ் இஸ் வேரியிங் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃப்ரம் 0 to ஈக்குவல் ஸ்டெப்ஸில் வோல்டேஜை 0, 1, 2, 3 அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ ரிவர்ஸ் பயாஸ் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா த மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் எதுவுமே கிராஸ் ஆகாது. ஏன்னா இட் ஆக்ட்ஸ் லைக் ஏ இன்சுலேட்டர். ஓகே, டிப்ளீஷன் ரீஜியன் வந்து வைட் ஆகும். அதே நேரத்தில் அந்த இடத்துல பேரியர் பொட்டென்ஷியலும் இன்க்ரீஸ் ஆகுறதுனால மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் எதுவும் கிராஸ் ஆகாது. அப்போ இந்த ரிவர்ஸ் பயாஸ்னால there is a small amount of current flow, very small amount of current என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா இதில் ஃப்ளோ ஆகும். இந்த ஆர்டர் ஆஃப் மைக்ரோ ஆம்பியர் லெவலில் ஃப்ளோ ஆகும். தட் இஸ் டியூ டு த மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்னால ஃப்ளோ ஆகும். ஓகேவா? The current in microampere flow across this junction due to the flow of the minority charge carrier and is called leakage current. அல்லது அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரிவர்ஸ் கரண்ட் எது இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த வோல்டேஜ் அப்ளைடு வோல்டேஜை டிபெண்ட் பண்ணியிருக்காது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? த ரிவர்ஸ் கரண்ட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த வோல்டேஜ் அப் டு எ சர்டைன் வோல்டேஜ் வரைக்கும் அது இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டோன்னா பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிராஃப் பாருங்க, இந்த சைடு நெகட்டிவ் ஏரியா சைடு வரையணும். ஓகேவா? அப்போ வோல்டேஜை ரிவர்ஸ் சைடு நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஏன்னா இங்கே ரிவர்ஸில் தான் நம்ம வோல்டேஜ் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். பீக்கு வந்து நெகட்டிவ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அப்போ ரிவர்ஸில் இன்க்ரீஸ் பண்ணும்போது கரண்ட்டும் ஒரு ஸ்மால் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து அது சர்டைன் வோல்டேஜ் வரைக்கும் அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலே நீ இன்க்ரீஸ் பண்ணனா அந்த டயோடு என்ன ஆயிரும்னா பிரேக் டவுன் ஆயிரும். ஓகேவா? தட் இஸ் கால்டு ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்க, ஐடியல் டயோடு. இது வரைக்கும் தான் உனக்கு 5 மார்க்கு. இது ஒரு இம்பார்ட்டண்டான நோட்ஸு. ஐடியல் டயோட்னா என்ன அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். அப்போ ஐடியல் டயோடு அப்படின்னா ஃபார்வர்டு பயாஸில் இட் ஆக்ட்ஸ் அஸ் அ கண்டக்டர், ரிவர்ஸ் பயாஸ் பண்ணும்போது இட் ஆக்ட்ஸ் அஸ் அ இன்சுலேட்டராக இருக்கும். ஏன்னா அதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் 0, ஐடியல் கேஸ் அங்கும்போது தெர் இஸ் நோ லாஸ். அப்போ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 0, பேரியர் பொட்டன்ஷியல் வந்து நெக்லிஜிபிள் அமௌண்ட்டாக இருக்கும். இதை ப்ராப்ளமில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து 2 கேரக்டரிஸ்டிக்கும் இருக்கக்கூடிய ஒரு கிராஃப். இந்த சைடு இருக்கிறது ஃபார்வர்ட் பயாஸ் கேரக்டரிஸ்டிக், இது வந்து ரிவர்ஸ் பயாஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஒன்லி கிராஃப் அண்டு சர்க்யூட் எக்ஸ்பிளனேஷன் மட்டும்தான் இந்த பாடங்களில் பெரும்பாலும் வரும். ஈஸியாக படிக்கலாம். சர்க்யூட் தான் ஹார்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ். சர்க்யூட்டில் ப்ளஸ் மைனஸ் எதுவுமே மிஸ்டேக் பண்ணிட வேணாம். 2-3 தடவை ட்ரா பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.